அது இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதனுடைய தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி நான் பண்ணணுங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு அறிவு சார்ந்த விஷயம்னா குழந்தைங்களோட கல்வித்திறன் மேம்படும். தியானம் பண்ண ஞாபக சக்திகளாக இருக்கட்டும், அறிவு கூர்மைகள் அனைத்துமே மேம்படும். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நான் விடுபட்டு நான் வெளியேறி வரணும் அப்படின்னு இருந்தால் ஆதிகுரு அநாதிநாத சித்தர் திருவடிகள் சரணம். அறமிகு அடிகளார் திருவடிகள் சரணம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, நான் வந்து இங்கே வந்தது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் 6 மாதமாக நானே எனக்கு தெரிந்த தியான முறைகளை பார்த்து பழகி நானாக தியானம் கற்றுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது தியானத்தில். இதுக்கு மேலே தியானம் பண்ணணுன்னா தனியாக குருநாதர் தேவைப்படும். குரு இல்லாமல் தியானம் செய்வது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து குருவை தேடினேன். குருவை தேடும் போது எனக்கு அறமிகு அடிகளார் வந்து எனக்கு யூடியூப்பில் எனக்கு வந்து அவரோட முகம் மட்டும் எனக்கு இவர் தான் குருநாதர் அப்படிங்கிறது எனக்கு உணர்வுபூர்வமாக உணர்ந்து இவரை தேடி நான் வந்தேன். இவரை தேடி வந்ததுக்கப்புறம் தியானம்ங்கிறது சரியான முறையில் கற்றுக் கொடுத்துருந்தாரு. அதேபடி எங்கள் ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் இருந்தது. அதே போல் எங்கள் அண்ணன் அன்னிக்கு குழந்தை பாக்கியம் 6 வருடங்களாக இல்லாமல் இருந்தது. அந்த 6 வருடங்களாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னது மட்டும்தான். ஒரே வார்த்தையில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரே வருடத்தில் அண்ணா அன்னிக்கு குழந்தை கொடுக்க பாக்கியம் வந்து என்னோடய பொறுப்பு அப்படிங்கிறத சொன்னது மட்டும்தான். அந்த போன வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வந்து அண்ணாவை அண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதம் இருக்கும், 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அதற்கு முன்னாடியே வந்து அவர் அண்ணா அண்ணி வந்து அவரை பார்க்க வந்திருந்தாங்க. வந்த உடனே உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிரும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். அதே போல் சித்ரா பௌர்ணமி வரதுக்கு முன்பே, அதாவது நிர்விகல்ப சமாதி நிலையில் தான் சித்ரா பௌர்ணமி அன்று நிர்விகல்ப சமாதி நிலையில் நான் இறங்குவேன். அது இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதனுடைய தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே குழந்தை பாக்கியம் வந்து அவருக்கு 6 வருடங்கள் கழித்து எவ்வளோ பெரிய டாக்டர் மாதம் 50,000 செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்திருந்தாங்க. இவர் வந்து பார்த்து அடுத்த மாதமே குழந்தை பாக்கியம் கிடைச்சது. இது மிகப்பெரிய எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக 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 பெரிய சந்தோஷம். இது நடந்தது உண்மை. இதுதான் அது. ஆக்சுவலாக அவங்களால வர முடியாத சூழ்நிலைகள் 6 மாத காலமாக அவங்க வந்து வரத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வர முடியல. ஆனால் ஏதோ ஒரு காரணம் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இவரை பார்க்குறதுக்கு வரணுன்னா சில காலங்கள் நின்று தான் வர மாதிரி இருக்குது. இவங்களுக்குன்னு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எப்போ தெரியுதோ அந்த டைமில் தான் இவரை வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு அனுகிரகம் கிடைக்கிது. அதே போல் தான் எனக்கு தியானத்தில், அதாவது தியானம் நார்மலாக எல்லாருமே தியானம் பண்ணிகிட்ருக்கலாம், செஞ்சிகிட்ருக்கலாம் எல்லாமே. இந்த தியானம்ங்கிறது என்னென்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து மெடிடேஷன், தவம் பண்ணுறது, சாமி, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது வந்து வயதானவர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது இது நக்கல் இதெல்லாம் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் எனக்குன்னு எந்த ஒரு இது தெரிந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கே உணர்வுபூர்வமாக மாறி நான் தியானத்தில் இறங்க ஆரம்பித்தேன். தியானம் மனம் அப்படிங்கிறது சும்மா வாய் வார்த்தைகளாக என்னன்னாலும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கலாம். மனமை உண்மையாக புரிந்து மனதை அடக்குவதற்கு மீனிங்கை விட அதை அமைதிப்படுத்துவதற்கு மனம் அமைதியாகுவது எப்படி அப்படிங்கிறது
போக 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 தான் இவர் அருள்மிகு அடிகளாரோட ஆசீர்வாதத்தோடும் அவரோட உபதேசமும் அவரோட தீட்சையினால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வந்திருக்கேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தியானத்தில் எனக்கு நடந்திருக்கு. பொருளாதார விஷயத்தில் பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் எவ்வளவோ பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதே போல் பொருளாதார வளர்ச்சிங்கிறது தேவைக்கு ஏற்ற பொருளாதாரம் எப்பொழுதுமே எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு அதாவது எனக்கு பணம் ஃபுல்லாக கொட்டுது அப்படிங்கிற மீனிங் இல்லை. எனக்கு தேவை எப்பயோ தேவைக்கேற்ற மாதிரி எனக்கு பொருளாதாரம் இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி நான் பண்ணணுங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எனக்கு எப்பயுமே இவர்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு நடந்தது கிடையாது. அதே போல் நான் இது போல் எவ்வளவோ பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், அறிமுகப்படுத்தியிருக்கேன் இவரை. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்திருக்காங்க, திருமணம் ஆகாதவர் வந்திருக்காங்க. இது இங்கே நடந்திருக்குது. இது ஜஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வேறு எதுவோ கிடையாது. இது நடந்த உண்மைகள். இதை புரிந்து அதாவது சொல்லுவாங்க, அவர்கள் பிரச்சனைக்கு ஏற்ற போல் உடல்நிலை பிரச்சனையோ மனநிலை பிரச்சனையோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் உள்ளவங்க தான் மருத்துவர்களை தேடுவாங்க, இல்லைன்னா ஆன்மீகவாதிகளை தேடுவாங்க. அவங்களுக்கு தான் எதை சொன்னாலும் அது உண்மையாக தெரியும். ஆனால் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நக்கலாக தெரியும், ஒரு காமெடியாக தெரியும், இல்லை இது ஒரு ஃபேக்காக தெரியும். இது பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது உண்மை. அந்த பிரச்சனை உள்ளவர்கள் இவரை இங்கே தட்சிணகாளி சித்தர் பீடத்தில் எல்லாரும் அவர்களுடைய குறைகளை சொல்லி திரு அருள்மிகு அடிகளார் ஆசிகள் பெற்று அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செஞ்சு அவர் கொடுப்பாருங்கிறது நாங்கள் முழுமையாக உண்மையாக இதை நாங்கள் நம்பியிருக்கோம். எல்லாரும் நம்பணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி தியானம் சம்மந்தப்பட்டது காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே குழந்தைகளோ அந்த தியானம் அப்படிங்கிறது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினச்சி அதை ரொம்ப இழிவுபடுத்தி அந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம். குழந்தைகளே நிறைய பேர் விருப்பப்படுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சந்நியாசம், நீ கல்யாணம் ஆகாத போயிடுவ, சில விஷயங்கள் நிறையா தவறான மூட நம்பிக்கைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி அதை குழந்தைகளையே மாற்றிடுறாங்க பெற்றோர்கள். ஆனால் பெற்றோர்கள் தான் இதை மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அறிவு சார்ந்த விஷயம். அதாவது தியானம்ங்கிறது அறிவு சார்ந்த விஷயம். அதையே பெற்றோர்கள் புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயம்னா குழந்தைங்களோட கல்வித்திறன் மேம்படும். தியானம் பண்ண ஞாபக சக்திகளாக இருக்கட்டும், அறிவு கூர்மைகள் அனைத்துமே மேம்படும். இதை புரிந்து இதை கண்ணோட்டத்தோட தியானம்ங்கிறது எல்லாரும் கற்றுக்கணும். ஆக்சுவலாக இது எல்லா அடிப்படைக்கு நமக்கு தேவையானது என்ன, உணவு உடை இருப்பிடங்கிற மாதிரி இந்த தியானம்ங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனதினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டங்கள் அனைத்துமே மனதினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இதை புரியாமல் இதெல்லாம் தவறுகளான ஆட்கள் இருக்கிறாங்க. அதை பொருட்படுத்தாமல் நாம் தான் முடிவு பண்ணணும். நாம் நல்லா இருக்கணும்னா நாம் தான் ஸ்டெப் எடுத்து வச்சு அதை முடிவு பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியுங்கிறத நாம் தான் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் இங்கே பண்ணுறதுக்கு கிடையாது. இப்போது இருக்கும் நிலைமைக்கு தான் தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்தால் மட்டுமே நெக்ஸ்ட்டு படி எடுத்து வைக்க முடியும். இதை உணரணும். அதே மாதிரி அதாவது சாதாரண சிற்றின்ப வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது சிற்றின்பம் என்பதுங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ நார்மலாக கல்யாணம் பண்ணுறோம், பிறக்கிறோம், வளர்கிறோம், வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ரொம்ப இல்லைன்னா புகழ் சம்பாதிக்கிறோம், நோய் வாய்ப்படுது, இறக்குறோம். இதுதான் மனிதனோட வாழ்க்கை நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதையும் கடந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத யார் யோசிக்கிறானோ, இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது யோசிக்கிறவனால் மட்டும்தான் இந்த தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, தவயோகம், இந்த பயிற்சிகள் முறைகளெல்லாம் கற்று அவன் எல்லா மனிதர்கள் விட வேறு விதமாக இருக்கணும், தானும் அனைவரும் மாதிரி இருந்து இறந்து போகக்கூடாது, இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நான் விடுபட்டு நான் வெளியேறி வரணும் அப்படின்னு இருந்தால் இந்த தவயோக பயிற்சியோ தியானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ கற்றுக்கோங்க. அவங்கவுங்க எந்தெந்த குருவை தேர்ந்தெடுக்கணுமோ முறையான குருவை தேர்ந்தெடுத்து போய் நீங்கள் கற்றுக்கொண்டுக்கலாம். அதே மாதிரி
இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் மாணவர்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மாணவர்களுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு இது சிறு வயதிலிருந்தே தியானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இதை எல்லாரும் புரிஞ்சு இந்த தியானம்ங்கிற ஒரு வார்த்தை, அதாவது தியானம்ங்கிறத விட இது ஒரு நிகழ்வு. இது நம்ம போய் உட்காந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத விட அது ஒரு நிகழ்வு, அதுவாக நடக்கும். இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை யாரும் உணராமல், தன்னை உணராமல், இதை என்னன்னே தெரியாமல் இந்த அக உலகில் இருக்கக்கூடிய விஷயங்களையே பார்த்து 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 எல்லாருமே அக வாழ்க்கையிலேயே புறத்திலேயே இருந்து புற வாழ்க்கையே பார்த்து புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தையே அனுபவித்து அந்த அனுபவம் தான் உண்மை என்று உணர்ந்து அதை பொய் என்று உணர்ந்து அதிலிருந்து அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இதிலேயே சுழற்சியிலேயே மீண்டும் 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 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தியானம்ங்கிறத ஒன்று பயன்படுத்தினால்தான் அகத்தில் இருக்கக்கூடிய அழியாத பேர் இன்பமான மிகப்பெரிய என்றென்றுமே அழியாத பேரின்பத்தை அடைவதற்கு தியானம் மட்டுமே முக்கியமானது.